Hello students, நான் உங்கள் வனிதா மிஸ் பேசுகிறேன். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 2 எக்ஸசைஸ் 2.6ஓட 7th சம் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கொஷின் நம்பர் 7 சொல்லணும்னா இது ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் சம், ஆஃபன் ரிப்பீட்டட் சம் இந்த போர்டு எக்ஸாம். ஸோ இந்த சம்மை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க கொஷினுக்குள்ளே போகலாம். ஸோ கொஷின் நம்பர் 7 வந்து என்ன சொல்லுதுன்னா, find the sum of all natural numbers between 602 and 902 which are not divisible by 4. ஸோ என்ன சொல்லியிருக்கு ஃபஸ்ட் லைனில், நீங்கள் எல்லா நேச்சுரல் நம்பர்ஸை ஆட் பண்ணணும். எப்படி இருக்க நேச்சுரல் நம்பர்ஸ் ஆட் பண்ணணுன்னா, அந்த நேச்சுரல் நம்பர் வந்து 602க்கும் 902க்கும் நடுவில் இருக்கணும். And one more criteria is which are not divisible by 4. So 602க்குள்ளேயும் 902க்குள்ளே இடைப்பட்ட அந்த ரெண்டு பவுண்ட்ரிக்குள்ளே இருக்கணும், அந்த ரெண்டு நம்பருக்குள்ளே இருக்கணும். ஸோ அதே போல் அந்த நம்பர்ஸ் எல்லாம் நாட் டிவிசிபிள் பை 4ஆக இருக்கணும், நாட் டிவிசிபிள் பை 4ஆக இருக்கணும். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கிற நேச்சுரல் நம்பர்ஸை எடுத்து நம்ம என்ன பண்ணணும், அதோட டோட்டலாக கண்டுபிடிக்கணும். ஸோ சம்னா என்னது, டோட்டலாக கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த சம்முக்கு எல்லா இந்த நம்பர்ஸ் விச் இஸ் நாட் டிவிசிபிள் பை 4 அதை எடுத்து நம்ம செய்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது அப்படி செஞ்சால் அது ஒரு எந்த ஒரு அரித்மெட்டிக்கும் சீரீஸும் ஃபார்ம் பண்ணாது, அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷனும் ஃபார்ம் பண்ணாது. ஸோ அதனால் நம்ம வேறு ஒரு ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் இந்த சம்மை ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ லெட் மீ டெல் யூ வாட் இஸ் த ஸ்டெப் 1. ஸோ ஸ்டெப் 1 என்னென்னா, ஸோ நம்ம கொடுத்துருக்க நம்பர் என்ன, 602 அண்ட் 902. அதே போல் அந்த நேச்சுரல் நம்பர்ஸ் பிட்வீன் தீஸ் டூ நம்பர். ஸோ பிட்வீன் தீஸ் டூ நம்பர்னால் இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம சேர்க்கக்கூடாதுன்னு அர்த்தம். ஸோ 603, 604 அப் டு 901. ஏன் நம்ம இந்த 902வும் 602வும் நம்ம சேர்க்கலைன்னா, இங்கே கொடுத்துருக்கிறது வந்து நம்ம நேச்சுரல் நம்பர்ஸ் எப்படிப்பட்ட நேச்சுரல் நம்பர்ஸ் எடுத்துருக்கணும், பிட்வீன் கொடுத்துருக்காங்க. ஸோ பிட்வீன்னா இதுக்கப்புறம் இருக்க நம்பரும் இந்த 902க்கு முன்னாடி இருக்க நம்பர் வரைக்கும் நம்ம சொல்லலாம். ஸோ சப்போஸ் அ கொஷின் வந்து ஃப்ரம்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் 602வும் 902வும் நம்ம இன்க்ளூட் பண்ணாங்கன்னா இங்கே பிட்வீன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த 603லேருந்து 901 வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஆட் பண்ணி ஒரு ஆன்சரை கொண்டு வர போகிறேன். ஸ்டெப் 2ல் என்ன பண்ணுவேன்னா, இந்த 602க்கும் 603க்கும் பிட்வீனில் இருக்க நம்பர்ஸை டிவிசிபிள் பை 4 எடுத்து ஸோ அதோட டோட்டல் கண்டுபிடிச்சி ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் எனக்கு the sum of all the natural numbers which is not divisible by 4 கிடச்சிரும் ஸ்டூடெண்ட். ஸோ அதுதான் ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன்னா, 603லேருந்து 901 வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், சம் கண்டுபிடிக்கணும். ஸோ சம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோன்னா, Sn is equal to n by 2 into L plus A. Sn is equal to n by 2 into L plus A. ஸோ இப்போ நம்ம வந்து A வேல்யூ என்னென்னு எழுதணும். A வேல்யூ வந்து அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும், ஃபஸ்ட் வேல்யூ 603, L வேல்யூ வந்து லாஸ்ட் நம்பர் என்னது 901. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுக்கு ஒன் மோர் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவை. அந்த ஒன் மோர் இன்ஃபர்மேஷன் என்னது, n வேல்யூ. ஸோ n வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சலாம், L மைனஸ் A by D plus 1. ஸோ L வேல்யூ வந்து 901 மைனஸ் A வேல்யூ வந்து 603 பை, நான் இங்கே D வேல்யூ பற்றி சொல்லலை, ஏன்னா இங்கே பாருங்கள் இது 603, 604 அதே போல் கண்டினியூஸ் நம்பராக போயிட்டுருக்கும். ஸோ கண்டினியூஸ் நம்பர்னால் உங்களுக்கு தெரியும் D வேல்யூ வந்து 1. அப்படி வேணும்னா நீங்கள் T2 மைனஸ் T1 போட்டுட்டு D வேல்யூ வந்து 1ன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் இது வந்து கண்டினியூஸ் நம்பராக இருக்கனால D is equal to 1ன்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால் நான் D வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணலை. ஸோ பை 1 ப்ளஸ் 1. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 901யும் 603யும் சப்ராக்ட் பண்ண போகிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 901யும் 601 பண்ணால் இது வந்து 8 ஆகிடும், 9 வந்து இது 10, ஸோ 7, 8 வரும், 9 வரும், உங்களுக்கு இது வந்து 2. ஸோ 298 ப்ளஸ் 1, 298 ப்ளஸ் 1 is equal to 299. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், n is equal to 299 என்ன அர்த்தம்னா, from 603 to 901 how many terms are there, 299 terms are there, 299
terms are there. So 603 இருந்து 901 வரைக்கும் how many terms are there? 299 terms இருக்கு students. So இப்போ 299 கண்டுபிடிச்சாச்சு. நம்ம என்ன பண்ணலாம் இப்போ SN calculate பண்ணலாம். So SN calculate பண்றதுக்கு S 299 போடுறோம். So 299 by 2 into L plus A. So L value வந்து 901 plus 603. 603. So 299 by 2. So 901 603 நான் ஆட் பண்ணிக்கிறேன். So 40 இது வந்து 15. So 1504 1504 வரும் students. So இதை வந்து நீங்கள் வந்து divide பண்ணிங்கன்னா 752. So 752. So 299 into 752. So இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்னா 224848. அதாவது 2,24,848. அதாவது 603 901 வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணால் என்ன வேல்யூ வரும்? 2,24,848 வரும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஸ்டெப் 1 முடிஞ்சிருச்சு. நம்ம இப்போ பார்க்க போகிறது ஸ்டெப் 2. ஸோ ஸ்டெப் 2 வந்து என்னென்னா இந்த 602லேருந்து 902 பிட்வீனில் இருக்க நேச்சர் நம்பர்ஸ் which are all divisible by 4. ஸோ எதெல்லாம் divisible by 4ஓ அதை மட்டும் எழுதிட்டு அதோட சம்மை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் வந்து என்னது 603. நான் கண்டிப்பாக டிவைட் பண்ணி பார்த்தா இது வந்து என்ன ஆகும் 4ஆல் டிவிசிபிள் ஆகாது. ஏன்னா டிவைட் பண்ணால் எனக்கு ரிமைண்டர் கிடைக்கும். ஸோ அதே போல் நெக்ஸ்ட் நம்பர் என்னென்னா 604. ஸோ 4ஆல் டிவைட் பண்ணால் 4 1s are 4 2 0. ஸோ 5s are 20 4 ரிமைண்டர் 1. ஸோ 4. ஸோ கண்டிப்பாக எனக்கு ரிமைண்டர் வந்து 0. ஸோ டிவிசிபிள் எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த நம்பரால் டிவைட் பண்ணி பாருங்கள். 0 வந்தால் டிவிசிபிள், 0 வராமல் வேறு ஏதாவது நம்பர் வந்தால் இட்ஸ் நாட் டிவிசிபிள். ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நம்ம வந்து 604 தான் ஃபஸ்ட்டு நம்பர் விச் இஸ் divisible by 4. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் வந்து ஈஸியாக கெட் பண்ணலாம். 608 வரும். நெக்ஸ்ட் நம்பர் வந்து 612 வரும் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படியே போனீங்கன்னா லாஸ்ட் நம்பர் வந்து என்னது 901. ஸோ லாஸ்ட் நம்பர் வந்து 901. ஸோ அது டிவிசிபிளாக இல்லையான்னு பார்ப்போம். ஸோ 901 4ஆல் டிவைஸ் பண்ணுறேன். ஸோ 4 2s are 8. ஸோ 1 பேலன்ஸ் 0. 4 2s are 8. 2 பேலன்ஸ் 1. 5s are 21. பார்த்தீங்களா 1 வருது. அப்போ நான் எப்படி சொல்ல முடியும் 901 டிவிசிபிள்னு? ஸோ கண்டிப்பாக 901 டிவிசிபிள் இல்லை. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்க நம்பரை 900 டிவிசிபிளான்னு செக் பண்ணிக்கிறேன். 4 2s are 8 1 0 and then 4 2s are 8 2 0 5. ஸோ 20. எஸ் அஃப்கோர்ஸ் ரிமைண்டர் வந்து எனக்கு இதில் 0 வந்துருச்சு. அப்போது இந்த நம்பர் வந்து டிவிசிபிள். ஸோ லாஸ்ட் நம்பர் விச் இஸ் divisible by 4 is 900. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருந்தோன்னா நாம் வந்து எல்லா நம்பரை ஆட் பண்ணியிருந்தோம். ஸ்டெப் 2ல் என்ன பண்ணியிருந்தோன்னா இந்த நம்பர்ஸ் விச் இஸ் divisible by 4 மட்டும்தான் நம்ம எழுதியிருக்கோம். ஸோ அந்த லிமிட்டட் பவுண்ட்ரிக்குள்ளே எந்தெந்த நம்பர்ஸ்லாம் divisible by 4 அதை மட்டும் எழுதிட்டு அதோட சம் கண்டுபிடிக்கிற போகிறோம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ சேம் ஸ்ட்ராட்டஜி நம்ம போன சம்முக்கு என்ன ஃபாலோ பண்ணால் அதே நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் இந்த ஸ்டெப்பில் கூட. ஸோ உங்களோட SN calculate பண்ண போகிறோம். SN வந்து n/2 into L plus A. ஸோ A வேல்யூ வந்து ஃபஸ்ட் வேல்யூ 604. L வேல்யூ வந்து லாஸ்ட் நம்பர் 900 and then D வேல்யூ வந்து divisible by 4. ஸோ டிஃப்ரென்ஸும் வந்து என்னவாக இருக்கும் 4. ஸோ divisible by 4னா நீங்கள் கேல்குலேட்லாம் பண்ண வேணாம். கண்டிப்பாக அந்த நம்பருக்கு டிஃப்ரென்ஸ் வந்து 4ஆக தான் இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டுக்கு வந்து கான்செப்ட் வந்து n வேல்யூ கண்டுபிடிக்கணும். n வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்? L minus A by D plus 1. ஸோ L வேல்யூ வந்து 900 minus 604 by 4 plus 1. ஸோ 900 minus 604 வந்து உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து 296 by 4 plus 1. ஸோ 296 by 4 plus 1. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ வரும்னா 74. ஸோ 4 1s are 4 7s are 28.
1 பேலன்ஸ் வரும். ஸோ 4s are 74 plus 1 is equal to 75. ஸோ n is equal to 75னா என்ன சொல்லுதுன்னா, ஸோ 604ல இருந்து 900 வரைக்கும் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னா 75 டேர்ம்ஸ் இருக்கும். ஸோ நம்ம இப்போ என்ன கால்குலேட் பண்ண போகிறோம், S75. ஸோ S75 ஃபார்முலாவில் வந்து அப்ளை பண்ணால் 75/2, L வேல்யூ வந்து 900 ப்ளஸ் A வேல்யூ வந்து 604. ஸோ 75/2. சப்போஸ் யூ கேன் கேன்சல் இயர் மீன்ஸ் யூ கேன் ஸ்ட்ரெயிட் அவே கேன்சல். ஆனால் இதில் நம்ம கேன்சல் பண்ண முடியாது. ஸோ இதில் எடுத்து ஆட் பண்ணால் 4015. ஸோ 1504. ஸோ 1 டைம்ஸ் இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 7 and then 5 2. So 752. So 75 into 752. 75 into 752. So இதோட ஃபைனல் ஆன்சர் வந்து உங்களுக்கு என்ன வந்துன்னா 56,400. So 56,400. Yes 75. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பார்த்துருக்கோன்னா, நம்ம 603லேருந்து 901 வரைக்கும் ஆட் பண்ணி அதோட அமௌண்ட் வச்சுருக்கோம், அதோட வேல்யூ வச்சுருக்கோம். அதே போல் ஸ்டெப் 2ல் வந்து இது வந்து என்னது டிவிசிபிள். ஸோ என்ன நம்பர் வந்து டிவிசிபிள் பை 4, எல்லாமே டிவிசிபிள் பை 4 இருக்க நம்பர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அதோட சம்மு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ இப்போ இந்த 2 வேல்யூ நம்ம சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போகிறது வந்து the sum of all nature number which are not divisible by 4. So which are not divisible by 4 students. So நம்ம இப்போ ஸ்டெப் 3க்கு வந்திருக்கோம். ஸோ ஸ்டெப் 3 வந்து என்னென்னா sum of all natural numbers between 602 and 902 which are not divisible by 4. So உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன கண்டுபிடிச்சோம், S299 minus S75. ஸோ இது வந்து டோட்டலில் இருந்து டிவிசிபிள் பை 4 சப்ராக்ட் பண்ணிட்டா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் என்ன இருக்கும், அது வந்து அந்த வேல்யூ வந்து நாட் டிவிசிபிள் பை 4 இருக்கும், நாட் டிவிசிபிள் பை 4. ஸோ உங்களுக்கு வந்து S299 வந்து 2,24,848 and S75 வந்து 56,400. ஸோ இது ரெண்டுத்தையும் நான் சப்ராக்ட் பண்ண போகிறேன். 4848 and the next one is 00465. ஸோ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 844. So borrow, this one is 8, let's borrow, so 61. So உங்களோட ஃபைனல் ஆன்சர் வந்து 168,448. That is 1,68,448. ஸோ நீங்கள் வந்து இந்த 602க்கும் 902க்கும் நடுவில் இருக்க நேச்சுரல் நம்பர்ஸ் விச் ஆர் நாட் டிவிசிபிள் பை 4 வந்து 1,68,448 ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.